விராட் கோலி. சோ எல்லாருமே ரன் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அந்த மெஷின் பழைய மாதிரி ஃபாஸ்டா ஓடுறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஃபேன்ஸுக்கு நடுவில் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல கிட்டத்தட்ட 3 வருஷமா அவர் வந்து செஞ்சுரி அடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸ்லாம். சோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பா அந்த மெஷின் ரிப்பேர் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ என்னதான் ஃபேன்ஸுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருந்தாலும் முன்னாள் ஆர்சிபி பிளேயர் அவர் மேல பயங்கரமா நம்பிக்கை வச்ச ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவாரா, அப்படி அந்த ஆர்சிபி பிளேயர் என்ன சொன்னார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ சமீபத்துல ஒரு கிரிக்கெட் வெப்சைட்ல இருந்து விராட் கோலி இந்த சீசன் ஐபிஎல்ல எவ்வளவு ரன் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணிருந்தாங்க. அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணும் விதமா முன்னாள் ஆர்சிபி பிளேயர் ABD வில்லியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600+, அதாவது 600 ரன்னுக்கு மேல அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. சோ 2008 ஐபிஎல் இருந்து ஆடிட்டு இருக்கிற விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 2013ல வந்து 634 ரன் அடிச்சிருந்தாரு. 2016ல 973 ரன் அடிச்சிருந்தாரு. அண்ட் கடைசி 4 சீசன்லயும் கன்சிஸ்டன்டா 400 ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீசன்ல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கேப்டன்சி அப்படிங்கிற சுமையை வந்து இப்ப இறக்கி வச்சிருக்காரு. சோ as a பிளேயரா, வெறும் பிளேயரா இந்த சீசன்ல கண்டிப்பா அவர் 600 ரன்னுக்கு மேல அடிப்பாரா, ABD வில்லியர்ஸ் சொன்னதை விராட் கோலி நிறைவேற்றுவாரா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜோஸ் பட்லர் நீங்க எங்கேயா ஒரு கேசினோவுக்கு போனார்னா மல்டி மில்லியனர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு நீங்க ஒரு லக்கு. அவர் அவுட் ஆனா நோ பால், ஃப்ரீ ஹிட் கொடுத்தா அதுலயும் அவர் அவுட் ஆறாரு. அந்த லெவல்ல நோ பால் எல்லாரும் போட்டு நோபல் பிரைஸுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு அவார்டு என்னன்னா கர்ணன் அவார்டு. கண்டிப்பா அவங்க மேட்சே வேண்டான்ற லெவல்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத போது கோல்டர் நைல், நீ நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படின்னு நைல் பேர் வச்சதுனால அவர் ஒரு பக்கம் வாரி கொஞ்சம் நீங்க விட்டீங்கன்னா ஒரே ஓவர்ல 210 ரன் கொடுக்குறேன்னு அவர் ஒரு பக்கம் சவால். இது வேற ஒரு அவார்டு. ஜகல் அவரு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் அவங்க வந்து ஆடியன்ஸ் மத்தியில நின்றுட்டு ஒரே லவ்வா இருந்தது கிரவுண்ட்ல. பாத்தீங்களா சார்? அதாவது விக்கெட் எடுத்துட்டு அவரு காட்டுறதா இருக்கட்டும், அது பாத்தீங்களா சார்? நல்லா இருந்தது சார். அது ரொம்ப ஆமா, அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டா உங்களுக்கு, அதெல்லாம் பயங்கர என்கரேஜிங் ஃபேக்டர். அதெல்லாம் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க செலிபிரிட்டிஸ்லயே. ஒரு டைப் ஆஃப் செலிபிரிட்டிக்கு வந்து தன்னுடைய ஃபேன் ஃபாலோயிங் ஆர் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா இன்னும் உஷ்ணமாயிடுவாங்க, இன்னும் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணி டபுளா காமிப்பாங்க யாருன்றத. இன்னொரு டைப் இருக்கு, தெரிஞ்சவங்க யாராவது வந்தாலே பங்காயிடுவாங்க. அதனால தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மரத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சில நைஸா பார்த்துட்டு இருப்பாங்க, பையனுக்கு தெரியக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. 2 கேட்டகரி இருக்கு.